இலங்கையா வெளிநாடா? இலங்கை தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போற விடயம் இலங்கை தமிழ் மக்களினுடைய தொடர்ச்சியான புலம்பெயர்தல் தொடர்பாக பார்க்க போறோம். அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பல்வேறு நபர்களோட உரையாடுகின்ற போது எங்களுடைய மக்களினுடைய விருப்பு வெறுப்புகள், அபிலாசைகள் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நாங்கள் பலதரப்பட்ட மக்களோட கதை கேட்கல. அவர்கள் சொல்கின்ற பதில், ஒரு தாயிடம் அம்மா உங்களோட மகன் என்ன செய்கிறார் என்று கேட்டா அவரை நாங்கள் வெளிநாடு அனுப்புறதுக்கு தான் எதிர்பார்த்தோம் இருக்கிறோம். அம்மா உங்களோட மகள் என்ன செய்கிறா என்று சொல்லி கேட்கல, எங்களோட மகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு பேசி வச்சிருக்கிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்ப எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம். பல இளைஞர் யுவதிகளோட நாங்கள் கதை கேட்கல. தம்பி நீங்கள் என்ன செய்யறீங்க, தங்கச்சி நீங்கள் என்ன செய்யறீங்க என்று கேட்கல. அவியல் சொல்ற பதில் நான் வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற பதில அதிகமான இளைஞர் யுவதிகள் இன்றைய காலகட்டத்தில் வழங்கி கொண்டிருக்கிறேன். இலங்கை தமிழ் மக்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கல. 1960 70 ஆண்டு காலங்களில் இருந்து 2026 ஆண்டான இந்த வருடம் வரை தொடர்ச்சியாக புலம்பெயர்தல் இடம்பெற்றோண்டே இருக்கு. 1970 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை புலம்பெயர்தல் இடம்பெற்றதற்கான ஒரு அடிப்படையான காரணம் இருந்தது. பாதுகாப்பு பிரச்சனை ஒரு அடிப்படையான காரணமாக இருந்தது. ஆனால் 2009க்கு பிற்பட்ட காலப்பகுதியிலும் இலங்கையில் உள்ள தமிழ் இளைஞர்களும் யுவதிகளும் தொடர்ச்சியாக வெளிநாடு நோக்கி செல்வதற்கான அடிப்படையான காரணமாக பொருளாதார பிரச்சனையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அண்மையில நான் ஒரு பாடசாலை தொடர்பாக கதைத்துக் கொண்டிருந்த போது அந்த பாடசாலையிலே சாதாரண தரத்திலே கல்வி கற்ற 40 மாணவர்களில் 30 மாணவர்கள் உயர்தரம் கற்காது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த முயற்சிகளின் விளைவாக அந்த மாணவர்களில் 20 மாணவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவை பெற்று யூகே சென்று விட்டார்கள். இன்னமும் 10 மாணவர்கள் யூகே செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் அனைவரும் சாதாரண தரத்தை நிறைவு செய்து உயர்தரத்தை கற்க ஆரம்பிக்காத மாணவர்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலை 2026 ஆண்டான இந்த ஆண்டிலே இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது என்பது ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். சாதாரண தரம் கற்றவர்கள், உயர்தரம் கற்றவர்கள், ஏன் பட்டம் பெற்றவர்கள், பொறியியலாளர்கள், வைத்தியர்கள் கூட இலங்கையிலிருந்து நீங்கி வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கே ஒரு வாழ்க்கையை தமக்கு அமைக்க வேண்டும் என்பதிலே அதிகமானவர்கள் விருப்பத்தோடு இருக்கின்றனர். அதற்குரிய அடிப்படை காரணமாக இலங்கையிலே நிலவி வருகின்ற பொருளாதார கட்டமைப்பும் அதோடு சேர்ந்த அரச மற்றும் தனியார் துறையிலே இருக்கின்ற சம்பள கட்டமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையினுடைய அரசு துறை சம்பள கட்டமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு MBBS முடித்த மெடிக்கல் ஆபீசராக இருக்கின்ற ஒரு வைத்தியனுடைய ஆரம்ப சம்பளமாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் அதிகமான வைத்தியர்கள் குறித்த தொகை தங்களுடைய ஜீவனோபாயத்திற்கு, தங்களுடைய வாழ்க்கையை இலங்கையிலே கொண்டு நடாத்துவதற்கு போதாது என கருதுகின்றார்கள். இந்த அடிப்படையில் வைத்தியர்கள் கூட இலங்கையிலிருந்து நீங்கி உயர் சம்பளத்தை பெற்று வெளிநாடுகளிலே வேலை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். அல்லது வெளிநாடுகளிலே இருக்கின்ற வாழ்க்கை தரத்தோடு, அந்த வசதிகளோடு, அந்த கம்ஃபர்டபிலிட்டியோடு வாழ வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். உண்மையிலே இந்த வெளிநாட்டு மோகம் என்பது இலங்கையில் உள்ள பல்வேறு துறைகளிலும் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி வருகின்றது. இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கில் அரச சேவை வினைத்திறன் குறைந்திருப்பதற்கும், தனியார் துறையை ஒரு கட்டத்திற்கு மேலே வளர்த்து செல்ல முடியாமல் இருப்பதற்கும் இளைஞர் யுவதிகளுடைய வெளிநாட்டு மோகம் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. உண்மையிலே எனது 2 நண்பர்கள் யாழ் மாவட்டத்திலே 2 பிரபல்யமான நிறுவனங்களை நடாத்தி செல்கின்ற நபர்கள். ஒருவர் நளின் ஐடி எனப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஐடி சேவையை வழங்குகின்ற நிறுவனத்தை நடாத்தி செல்கின்ற நபர். 2வது நபர் சாரிபாத் எனப்படுகின்ற ஒரு மிக்சர் கம்பெனியை பல்வேறு இடங்களிலே கிளைகளை திறந்து நடாத்தி செல்கின்ற நபர். பணியாளர்கள் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக கதைத்த போது அவர்கள் எனக்கு சொன்ன விடயம், இந்த வெளிநாட்டு மோகம் என்பது தங்களுடைய பணியாளர்களை தாங்கள் கொண்டு நடாத்துவதிலும், பணியாளர்களை வைத்து தங்களுடைய வியாபாரங்களை நடாத்தி செல்வதிலும், சேவைகளை வழங்குவதிலும் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்துவதாகவும், தொடர்ச்சியானதும் நிலையானதுமான பணியாளர்களை பெற்றுக் கொள்வதற்கு வெளிநாட்டு மோகம் என்பது மிகப்பெரிய தடையாக இருப்பதாக குறிப்பிட்டார். உண்மையிலே அது ஒரு யதார்த்தமான உண்மையான விடயம். அனைவரும் ஏன் வெளிநாடு செல்கின்றார்கள் என பார்க்கின்ற போது நாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம், இலங்கையிலே பெறுகின்ற வருமானத்தை விட வெளிநாடுகளிலே நாங்கள் உழைக்கின்ற போது அதை US டாலர்ஸிலோ அல்லது பவுண்ட்ஸிலோ அல்லது யூரோவிலோ பெறுகின்ற அந்த சம்பளமானது மிக அதிகமான சம்பளமாக இருக்கின்றது. அதேவேளை வெளிநாடுகளிலே வாழ்க்கை செலவும் சம்பளத்திற்கு ஏற்றாற் போல
போல மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் வருமானத்தை உழைப்பது என்பதும் அதிக பணத்தை உழைப்பதும் வெளிநாடு செல்வதற்கான பிரதான காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது காரணமாக இலங்கையிலே கல்வியிலே சிறந்து விளங்காத நபர்கள் வெளிநாடு செல்வதை தமது இரண்டாவது தெரிவாக வைத்திருக்கின்றார்கள். இலங்கையில படிப்பு சரிவரையில் என்று சொல்லி சொன்னா நாங்கள் வெளிநாடு போவோம் என்றது இரண்டாவது ஒரு தெரிவாக வந்து அந்த மாணவர்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு மிக அபாயகரமான பிரதிகூலமான ஒரு விடயம். என்று சொல்லி சொன்னா இன்றைக்கு பல பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி வளர்க்கின்றார்கள், இலங்கையில படிப்பு சரிவரையில் என்று சொல்லி சொன்னா நாங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி வளர்க்கிறோம். இவ்வாறு சொல்லி வளர்ப்பதால பல மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்காமல் போகின்ற சூழ்நிலை உண்டு. இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்கில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. வெளிநாட்டு இளைஞர் யுவதிகள் விரும்புவதற்கான அடுத்த காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியது வெளிநாட்டு வாழ்க்கையை ஒரு சௌகரியமான வாழ்க்கையாக வந்து இலங்கையில உள்ள இளைஞர் யுவதிகள் வந்து கருதி கொள்ளுங்கள். வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் என்று சொல்லி இலங்கையில இருந்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மையில வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ஒரு சௌகரியமான வாழ்க்கை என்பதை தாண்டி மிக கடினமான வேலை. தற்பொழுது இலங்கையிலிருந்து போகின்ற நபர்கள் பல்வேறு கடினமான வேலைகளை செய்து தனியிலே குளிரிலே வேலை செய்துதான் தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது பலருக்கு தெரியாத ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. குறிப்பாக 1970-80 ஆண்டுகளில் சென்றவர்களோடு ஒப்பிடுகின்ற போது தற்போது 2026 ஆண்டு காலப்பகுதியிலே வெளிநாடு செல்கின்ற நபர்கள் தாங்கள் அங்கே பொருத்தமான வேலை பெற்று தங்களை அங்கே நிலைநிறுத்திக் கொள்வது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாக வெளிநாடுகளிலே காணப்படுகின்றது. இலங்கை தமிழ் மக்கள் வெளிநாட்டை விரும்புவதற்கான அடுத்த மிகப்பெரிய ஒரு காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற இலங்கை தமிழ் மக்கள், அதாவது தமிழ் டயஸ்போரா, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே இருக்கின்ற தமிழ் டயஸ்போரா, அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற அந்த இம்ப்ரெஷன் வெளிநாடுகளிலே இருக்கின்ற தமது உறவினர்களை பார்த்து அவர்கள் போல தாங்களும் பெற வேண்டும் என பெரும்பான்மையான இளைஞர் யுவதிகள் இன்றைய காலகட்டத்திலே விரும்புகின்றனர். அந்த அடிப்படையில் இந்த தமிழ் டயஸ்போராவினுடைய இம்ப்ரெஷனும் வந்து தொடர்ச்சியாக இலங்கை தமிழ் மக்கள் வந்து வெளிநாடு நோக்கி செல்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இலங்கையில் உள்ள இளைஞர் யுவதிகள் இந்த மோகத்தால 1 கோடி 2 கோடி வரை செலவழித்து கூட தாங்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றனர். உண்மையில மிகப்பெரிய பணத்தை செலுத்தி சட்ட ரீதியற்ற முறையிலே செல்வதற்கு பல்வேறு இளைஞர் யுவதிகள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். ஒரு தொகுதியினர் ஸ்டூடெண்ட் விசா ஊடாகவும், பிறிதொரு தொகுதியினர் மேற்படிப்புகள் ஊடாகவும், இன்னொரு தொகுதியினர் சட்ட ரீதியற்ற முறையிலும் செல்வதற்கான முயற்சிகளிலே இலங்கையிலிருந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். உண்மையில அவர்கள் வெளிநாடு செல்வதற்கென செலவழிக்கின்ற இந்த தொகையானது மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை இலங்கையிலே பயன்படுத்தி ஒரு வணிகம் ஒன்றை கட்டமைத்து அந்த வணிகத்தை வளர்த்து வருமானம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே காணப்படுகின்றன. ஆனால் அவ்வாறான முயற்சிகளில் அதிகமான இளைஞர் யுவதிகள் ஈடுபடுவதாக தெரியவில்லை. பல உயர்தரம் கற்று முடித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 10 வருடங்கள் தாங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற முயற்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை நேரத்தை வீணாக்கியதை காணக்கூடியதாக இருக்கின்றனர். சிலர் 5-10 வருட முயற்சியின் பின்னர் இனி எனக்கு வெளிநாடு போறது சரிவராது என்று ஒரு முடிவெடுத்து இலங்கையில சில தொழில் முயற்சிகளை தொடங்கினர். உண்மையில அவர்கள் அந்த தொழில் முயற்சியை 5-10 வருடங்களுக்கு முதலே ஆரம்பித்திருந்தால் அந்த தொழில்களில் வந்து அவர்கள் மிகப்பெரிய நிலையை அடைந்திருக்க முடியும். கிட்டத்தட்ட அவர்களுடைய வாழ்க்கையில 1/7 பங்கை வெளிநாடு செல்வதற்கான முயற்சியிலே வீணடித்திருக்கின்றனர். இவ்வாறான சம்பவங்கள், இவ்வாறான நிலைப்பாடுகள் உண்மையிலே மனவருத்தத்துக்குரிய புத்திசாலித்தனமற்ற விடயங்களாகவே காணப்படும். சரி, இறுதியாக நாங்கள் இந்த காணொலியிலே இலங்கையிலே நாங்கள் வாழ வேண்டும், இலங்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்ன செய்யணும் என நிச்சயமாக பார்க்க வேண்டும். இலங்கையிலே ஒரு சிறந்த வருமானத்துடன் கூடிய ஒரு தொழிலை பெற்று இலங்கையிலே சிறப்பாக வாழ முடியாதா என்ற ஒரு கேள்வி எங்கள் அனைவர் முன்னும் எழுந்து நிற்கிறது. என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய பதில் இலங்கையிலே சிறந்த வருமானத்துடன் கூடிய தொழிலை பெற்று இலங்கையிலே மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதுதான். உண்மையிலே இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது 1960 ஆண்டுகள் 70 ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற போது தற்போதைய 2026 ஆண்டிலே நாங்கள் சில விடயங்களிலே பின்னிருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் மக்களினுடைய கல்வி மற்றும் பொருளாதாரம் என்பது விகிதாசார அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு 50-100 வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை விட குறைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தற்போது இலங்கையிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் கல்விக்கும் பொருளாதாரத்திற்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து சிறந்த வகையிலே அவற்றை கட்டமைத்தால் இலங்கையிலே சிறப்பான வருமானத்துடன் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய சூழ்நிலை ஒன்று காணப்படுகின்றது. ஆனால் அதிகமான இளைஞர் யுவதிகள் இலங்கையிலே கஷ்டப்பட அல்லது இலங்கையிலே சில ரிஸ்க் எடுத்து சில வணிகங்களை ஆரம்பிக்க, தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க தயங்குகின்றனர். இன்றைய 2026 ஆண்டில் உலகளாவிய ரீதியில வந்து வேலை சூழல் வந்து மாறி இருக்கின்றது. அதாவது ஜாப் மார்க்கெட் என அழைக்கப்படுகின்ற வேலை சூழலானது மாறி இருக்கின்றது.
அந்த வேலை சூழலுக்கு ஏற்றாற்போல ஐடி தொடர்பாக, ஏஐ தொடர்பாக, மென்பொருட்கள் தொடர்பாக தங்களுடைய அறிவை விருத்தி செய்து அந்த துறைகள் தொடர்பான கம்பெனிகளை வடக்கு கிழக்கிலே அமைக்கின்ற பட்சத்திலே மிகச்சிறந்த வருமானத்தையும் கூடவே பல்வேறு தொழில்களை புதிதாக உருவாக்கி ஏனைய நபர்களுக்கு நாங்கள் தொழில் வழங்கக்கூடிய நபர்களாக மாற்றமடைய முடியும். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவ்வாறான நிறுவனங்கள் உருவாக்கப்படுவது மிக குறைந்த மந்த கதியில காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் ஆங்கில மொழி. ஆங்கில மொழியை சிறந்த வகையிலே, சிறந்த தரத்திலே விருத்தி செய்து ஆங்கில மொழியூடாக இலங்கையிலிருந்தே வெளிநாடுகளுக்கு நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இலங்கையிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே ஆங்கில மொழியினுடைய தேர்ச்சி சற்று குறைவானதாகவும், அதிலும் குறிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பாடல் தொடர்பான திறன்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் இல்லாததாகவும் காணப்படுகின்றது. உண்மையில இலங்கையில தற்பொழுது இருக்கின்ற தமிழ் இளைஞர் யுவதிகள் இந்த ஆங்கில மொழி தொடர்பான, கம்யூனிகேஷன் தொடர்பான திறன்களை வளர்க்கின்ற பட்சத்தில் அவர்கள் சிறந்த தொழில்களை இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் கட்டமைக்க முடியும். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம், வெளிநாட்டில் இருந்து சில சேவை புரிகின்ற கம்பெனிகளை நாங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு இலங்கையிலிருந்து அந்த சேவையை வழங்கக்கூடிய நபர்களாக மாறலாம். உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கை சார்ந்த 2000 தொடக்கம் 3000 வரையான பொறியியலாளர்கள் இன்று சிங்கப்பூரிலே தமது சேவையை வழங்கி வருகின்றார்கள். உண்மையில அந்த பொறியியலாளர்கள் பலர் எலக்ட்ரிக் தொடர்பான இன்ஜினியர்ஸா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி தொடர்பான இன்ஜினியர்ஸா இருக்கணும், சாஃப்ட்வேர் தொடர்பான இன்ஜினியர்ஸா இருக்கணும். அவர்கள் சிங்கப்பூரிலே வழங்குகின்ற அந்த சேவையை இலங்கையிலே ஒரு ஐடி கம்பெனியை உருவாக்கி இலங்கையில் இருந்து சிங்கப்பூருக்கோ அல்லது இதர நாடுகளுக்கோ வழங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். அவ்வாறான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இவ்வகையான பொறியியலாளர்கள் முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளிலே மிகப்பெரிய ஐடி கம்பெனிகளை, மிகப்பெரிய மென்பொருள் தொடர்பான கம்பெனிகளை நாங்கள் உருவாக்குகின்ற பட்சத்தில் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியதாகவும் அது தொடர்பான அறிவை வழங்கக்கூடியதாகவும் இருக்கு. இவ்வாறு இலங்கையிலே நாங்கள் எங்களுடைய கல்வியையும் சிறந்த வகையிலே நமது பொருளாதாரத்தையும் கட்டமைத்தால் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை இலங்கையிலே கொண்டு நடாத்த முடியும். அந்த அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாடுதான் செல்ல வேண்டும் என்பது ஒரே தீர்வாக அமையாது. மாறாக இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே எமது காற்றை சுவாசித்து எமது இயற்கையோடு எமது அடையாளத்தோடு வாழக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையவே காணப்படுகின்றன. அது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழ் மக்கள் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கல்வியையும் பொருளாதாரத்தையும் சடுதியாக அதிகரித்து விருத்தி செய்து சிறந்த ஒரு வாழ்க்கையை இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கட்டமைக்க முடியும். இலங்கை தமிழ் இளைஞர் யுவதிகள் இலங்கையிலே சிறந்த வகையிலே தமது கல்வியையும் பொருளாதாரத்தையும் கட்டமைப்பதன் ஊடாக இலங்கையிலே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் தற்பொழுதும் காணப்படுகின்றது. அது தொடர்பாக நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். உண்மையிலே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளை வடக்கு கிழக்கிலே வைத்து ஒரு சிறந்த சமுதாயம் ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இன்று அதிகரித்து செல்கின்ற இந்த வெளிநாட்டு மோகம் தொடர்பான எனது தனிப்பட்ட கருத்தாகவே இந்த காணொலியிலே நான் பதிவு செய்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. என்னுடைய கருத்துக்கு சார்பான எதிரான கருத்துக்களும் காணப்பட முடியும். இலங்கையிலே தமிழ் மக்கள் தொடர்ந்து இருக்க முடியுமா, இலங்கையிலே சிறந்த ஒரு வாழ்க்கை தரத்தை கட்டமைக்க முடியுமா என்பது தொடர்பான உங்களினுடைய கருத்தை இந்த காணொலியினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடலாம். இந்த காணொலி யார் யாருக்கு பிரயோசனமாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.